பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரட்டிப்பான நன்மையை தருவதாக கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிக்காக நாம் நன்றி சொல்லி விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நாம் சுதந்திரமாக்கி கொள்வோம். கர்த்தரிடத்தில், கர்த்தருடைய அரணுக்குள், கர்த்தருடைய கோட்டைக்குள் திரும்புகிறவர்களுக்கு இரட்டிப்பான நன்மை கட்டாயம் உண்டு. கர்த்தர் ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தாங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். நம் தேவனாகிய கர்த்தர் தம்மை நம்புகிற தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களும் சரி, தன்னிடத்தில் வருகிறவர்களையும் சரி, அவர் ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை, வெட்கப்படுத்துவதும் இல்லை. எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏற்கனவே துக்கத்தோடு வேதனையோடு கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கையோடு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்த அன்னாளை, கர்த்தருடைய அரணுக்குள், கர்த்தருடைய கோட்டைக்குள் வந்த அன்னாளை ஏலி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொல்லும்போது அன்னாள் எவ்வளவு வெட்கப்பட்டிருப்பாள், வேதனைப்பட்டிருப்பாள். ஏற்கனவே மனம் கசந்து அழுது புலம்பிய தன்னை ஏலி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் என்று சொன்னபோதும் பெண்ணினால் மூலமாக வெட்கப்பட்ட தான் மீண்டும் மீண்டும் வெட்கப்படும் போதும் அன்னாள் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆனாலும் தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தரிடத்தில் திருப்பி இருந்ததால் கர்த்தர் அவளுக்கு 1 குழந்தை அல்ல 6 குழந்தைகளை கொடுத்தார். பல சூழ்நிலைகளில், பல இடங்களில் வெட்கப்பட்டு இருக்கிற நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் என்றால், அவருடைய கோட்டைக்குள், அவருடைய அரணுக்குள், அவருடைய அரவணைப்புக்குள் நாம் திரும்புவோம் என்றால், அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்தோம் என்றால், அவர் நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை நிச்சயம் தருவார். ஜனங்களுடைய மத்தியில் வெட்கப்பட்டிருந்த ஸ்திரீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அறிந்து தன்னுடைய நம்பிக்கையை அவர் மேல் திருப்பி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமானால். அதேபோல் வெட்கப்படுத்திய அனைவருக்கும் முன்பாக பெருமைப்படுத்தப்பட்டாள். எனவே பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள இந்த நிகழ்வுகள் உண்மை என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வெட்கப்பட்ட நிகழ்வுகளுக்கு மத்தியில் நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில், அவருடைய அரணுக்குள், அவருடைய கோட்டைக்குள், அவரிடத்தில் திரும்புவோம் என்றால் நாமும் இரட்டிப்பான நன்மையை பெறுவது நிச்சயமே. ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவும் சகரியா தீர்க்கதரிசி மூலமாகவும் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை விசுவாசித்து நம்பிக்கையோடு உம்மிடத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வெட்கத்திற்கும் பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை நீர் எங்கள் வாழ்க்கையில் சத்துருக்களுக்கு முன்பாக செய்ய வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.